எனக்கு இந்த நிலைமையான்ற மாரி ஆயிடுச்சு. சடனா நேத்து 25த் வீக் தான் நடக்குது எனக்கு. அதுக்குள்ள லைட்டா வாட்டர் லீக் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரி என்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புவாங்கன்னு தான் நெனச்சோம். ஆனா இன்னும் 2 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவேன்னு பயம்புடுத்திட்டாங்க. அதுவும் இல்லாம குழந்தைக்கு கேரண்டி இல்லன்னு சொல்ட்டாங்க. ரொம்பவே பயந்துட்டேன் நானு. சரின்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் கன்சல்ட் பண்ண மேல தான், இல்ல இது லைட்டா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இன்னொரு 4 டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். பெட் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் தனியா பெட்ரூம்ல இருக்க முடியாதுன்னு பெட் எடுத்துட்டு வந்து ஹால்ல ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்பனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்னு. ஃபர்ஸ்ட்டு நான் காட்டுனது வந்து ஜிஹெச்ல தான். ஜிஹெச்ல வந்து தான் என்ன பயம்புடுத்திட்டாங்க. 2 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம். குழந்தைக்கும் கேரண்டி கிடையாதுன்னு. அதுக்கப்புறமா நான் நைட்ல எங்க ஊர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி சொன்ன மேல தான் ஓபியே போட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இல்ல இது லைட்டா யூரின் இன்ஃபெக்ஷன். எதுக்கும் ஒரு 4 டேஸ் ரெஸ்ட் எடுங்க. ரிப்போர்ட் வந்ததும் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. மெயினா வந்து லெஃப்ட் சைடே படுத்துன்னு இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால படுத்துன்னே இருக்கும்போது அதை இது சாப்பிடணும் போல தோணுனுச்சு. ஸோ அதனால ஹஸ்பண்ட் குலாப் ஜாமுன் அதெல்லாம் வாங்கின்னு வர சொன்னா சாப்பிட்டேன். அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சா அதையும் அம்மாவை செஞ்சு தர சொல்லி நல்லா ஜாலியாக சாப்பிட்டேன்.